இன்னைக்கு கடவுள் நம்ம கொடுத்துருக்க வசனம் பிரசங்கி 1:17-18. ஞானத்தை அறிகிறதற்கும் பைத்தியத்தையும் மதியினத்தையும் அறிகிறதற்கும் நான் என் மனதை பிரயோகம் பண்ணினேன். இதுவும் மனதுக்கு சஞ்சலமாய் இருக்கிறதென்று கண்டேன். அதிக ஞானத்திலே அதிக சலிப்புண்டு. அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். இந்த வசனத்தை குறித்து கடவுள் மட்டும் என்ன சொல்கிறது பார்ப்போம். சாலமோனுக்கு தேவன் ஞானத்தை நிறைவாக கொடுத்தாரு. அந்த ஞானத்தை வச்சு நல்ல விதமாக அரசாண்டான். ஆனால் தனக்கு அதிகமான ஞானம் இருக்குதுன்னு உலகத்தில் உள்ள நல்லது கெட்டது எல்லாத்தையும் ஆராயும் போது அவனுக்கு மிகுந்த வேதனையும் குழப்பமும் தான் அதிகமாச்சு. இதனால் அவனால் நிம்மதியாக இருக்க முடியல. அவனுடைய வாழ்க்கையில் எல்லாமே இருந்த போதிலும் திருப்தி இல்லாமல் போயிடுச்சு, அமைதி இல்லாமல் போயிடுச்சு. அப்போ தான் சாலமோன் புரிஞ்சுக்கிட்டான், புத்திசாலித்தனத்தினால மன நிறைவு கிடைக்காது. நாம் ரொம்ப ஆராய பிரச்சனைகள் தான் அதிகமாக தெரியுது, மனசுக்கு சுமை கூடுதுன்னு. கடைசியில் சாலமோன் உண்மையான திருப்தி ஆவிக்குரிய வாழ்க்கையில் தான் கிடைக்குதுன்னு உணர்றான். இதே போல் நம்ம எல்லாரும் சாலமோன் போல் புத்திசாலியாக இல்லைனாலும் நம்ம புத்திசாலியாக இருக்கோன்னு நினச்சிக்கிட்டு எல்லாத்தையும் யோசிக்கிறோம், ரொம்ப ஆராயிறோம். அறிவுடன் சிந்திக்கிறது முக்கியம்தான், ஆனால் அதுவே ரொம்ப ஆராயும் போது குழப்பமும் சந்தேகமும் தான் எழும்புது. இதனால் எந்த விஷயத்தையும் நம்மளால் சரியாக முடிவெடுக்க முடியாது. அப்போது எந்த விஷயத்துக்கும் தீர்வும் அறிவுரையும் நிம்மதியும் பதிலும் தேவன்கிட்ட தான் இருக்குது. அங்கே இருந்து நம்ம பெற்றுக்கொண்டாதான் நிம்மதி சமாதானம் வெற்றி கிடைக்கும். ஆமேன்.